ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதுரையிலேருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நீளமாக அரிஞ்ச 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அரைச்ச சின்ன வெங்காயம், ஸ்பைசஸ்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. இதை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சாச்சு. 3/4 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சிருக்கு. மஞ்சள் பொடி போட்டு பிரட்டி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு அதில் தேவையான ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சதோடு சேர்த்து பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுது வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறணும். வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதையும் வதக்கிக்கிறணும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வர டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா போட்டு விட்டு ஒரு கிண்டி கழுவி வச்சிருக்க சிக்கன் எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு சேர்த்து ஒரு கிளறி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஷார்ட்ஸ் வீடியோன்றனால பாதி தான் போட முடியும். பார்ட் 2 வீடியோ என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க மசாலா பார்த்தீங்கன்னா 2 தான். சிக்கன் பொடி, இது பெப்பர் தூள் 2 தான். இந்த 2 வச்சு எவ்வளோ அழகா ரெடி ஆகுதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம மசாலா பொட்டியாச்சு. அது மசாலா பொடியா போட்டதுக்கப்புறம் தண்ணி இருக்கும் நிறையா. உங்களுக்கு தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணியாகவே இறக்கி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கெட்டியாக வேணும், ட்ரையாக வேணும்ன்றப்ப நல்லா தண்ணி ஃபுல்லாக மொத்தமாக சுண்டுனதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார்